நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். தற்பொழுது நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறது. எத்தனை வேட்புமனுக்கள் அங்கு பெறப்பட்டிருக்கின்றன? அது தொடர்பான மேல் விவரங்களை சொல்லுங்கள். நெல்லை மாநகராட்சியின் மேயர் கடந்த ஜூலை 3ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதற்கான மறைமுக தேர்தல் மாநில தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்பின்படி வரும் 5ஆம் தேதி நடத்துவதற்கான அந்த உத்தரவு ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இன்று முதல் 5ஆம் தேதி வரை, அதாவது 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் காலை 10 மணி வரை விண்ணப்ப விநியோகம், அதாவது வேட்புமனுக்கான அந்த விண்ணப்ப விநியோகம் நடைபெறும் என மாநகராட்சி ஆணையாளரும் மாநகராட்சி தேர்தல் நடத்தும் அலுவலருமான மாநகராட்சி ஆணையாளர் வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பின்படி இன்று காலை முதல் மேயர் தேர்தலுக்கான அந்த விண்ணப்ப விநியோகமானது தொடங்கி இருக்கிறது. மாநகராட்சியினுடைய நிர்வாக அலுவலகத்தில் இந்த விண்ணப்பம் விநியோகிக்கப்படுகிறது. மாமன்ற உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் தங்களது அடையாள அட்டை உள்ளிட்டவைகளை காட்டி இந்த வேட்புமனுக்கான விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என நிர்வாக அலுவலர் தரப்புல தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விண்ணப்ப விநியோகம் செய்யப்படக்கூடிய ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் மற்ற ஒரு புறத்துல அந்த மாநகராட்சி தேர்தலுக்கான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 5ஆம் தேதி காலையில 10 மணி வரை இந்த வேட்புமனு விநியோகம் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வரும் 5ஆம் தேதி காலையில அந்த வேட்புமனு நடைபெறும். 30 மணியிலிருந்து 11 மணி வரை வேட்புமனு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு நடவடிக்கைகளாக மேற்கொள்ளப்பட்டு மதியம் 12 மணிக்கு தேர்தல் நடத்துவதற்கான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிப்புல வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த வேட்புமனு பெறுவதற்கான அந்த நடவடிக்கைகள் உள்ளிட்டவைகளுக்கான ஏற்பாடுகளை மாநகராட்சி சார்பில் தீவிரமாக செய்து வருகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, அரசு, அதாவது திமுக சார்பில் வேட்பாளர் இன்றைய தினம் அறிவிக்கப்படலாம் என்ற நிலையில அந்த மாநகராட்சியுடைய மாமன்ற உறுப்பினர்கள் சென்னையில ஒரு சிலர் முகாமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த மேயர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பின்னர் இங்கு வேட்புமனுக்களை பெறப்பட்டு அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் எனவும் தகவல் வெளியாகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.